அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ரொம்பவே ஆக்குரேட்டாக சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது 23,457 அப்படிங்கிற இந்த லெவலில் இருந்தே சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. ஈவன் இந்த டைம்லேயே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு ஹை கட்டானதுலேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய இண்டெக்ஸ்லையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் 2 டேஸாகவே ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க. அண்ட் அகெயின் தேர்ட் டேயுமே நமக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது மஸ்ட்டு அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 300 பாயிண்ட்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 1000 பாயிண்ட்ஸே நமக்கு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள்லேருந்து நமக்கு லோ கட் ஆயிருக்காங்க. அகெயின் இந்த இடங்கள்லேருந்து நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடங்கள் நம்மளுடைய லாங்கை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். எந்த டைமில் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்துக்கலாம் இது மாதிரியான மார்க்கெட்டில். ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட ரொம்பவே ஆக்குரேட்டாக அந்த புல் பேக் ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் இன்ட்ரோடே நம்ம ஒரு ஃபியர்லெஸ்ஸான ஒரு ட்ரேடை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பிளேஸ் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயே நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இது 1 மினிட்ல சப்போர்ட் அண்ட் 1 மினிட்ல புல் பேக் ஃபார் லாங் அப்படிங்கிறத நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ப்ரீவியஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இது பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. 5 மினிட்ஸ்லேயே ஒரு பெரிய கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு கேண்டில் கொடுத்ததுக்கு அப்புறமாக எந்த இடங்கள்லையுமே ஸ்ட்ரகிள் ஆகாமல் கம்ப்ளீட்டாக ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. மொமெண்டம் அப்படிங்கிறது 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஈவன் நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நமக்கு 50% மொமெண்டமாக இருந்தாலும் அந்த செக்டார் ஒரு ரேடாரில் வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் டேட்டாவில் செக் பண்ணிங்க அப்படின்னா எப்போம்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஐடி செக்டார் வராங்களோ நெக்ஸ்ட் டே நம்மளுடைய இன்டெக்ஸில் இது மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு சின்னதான ஒரு டைமிங் கேண்டில் இந்த இடங்களை நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடங்களை நம்ம கட் பண்ண வேண்டிய ஒரு ப்ளீஸ். எதனால் அப்படின்னா மோர் தேன் 600 or 700 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு மார்க்கெட் இந்த இடங்களில் கொடுத்துட்டாங்க. அகெயின் இந்த இடங்கள் பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு லோ கட்டாயிருந்தாங்க அண்ட் மறுபடியும் நமக்கு ஹை கட் ஆகிட்டு இந்த 2 டைமிங் கேண்டலுமே நம்மளுடைய லோ கட் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு இந்த இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா அரவுண்ட் ஒரு 2:30க்கு நம்மளுடைய ஹையும் கட் ஆயிருந்திருப்பாங்க. இது பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ்லேயே எக்ஸாக்டாக நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ரேலி அப்படின்னா ஒரு அரவுண்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. டைமிங் கேண்டில் சின்னதான டைமிங் கேண்டிலாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் நமக்கு 2 பக்கமே இந்த இடங்களில் ஹிட் ஆயிருந்திருப்பாங்க. ஸ்டாக்ஸ் ரொம்பவே சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி நாம் போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் பர் டேயில் மோர் தேன் 2%, 3% கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை நீங்கள் அதிகப்படுத்த முடியும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம், நம்ம என்ன மாதிரியான ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம்.
இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், டைமிங் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். என்ன ஸ்டாக்ஸ் என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ரிமெம்பர் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து 50% மொமெண்டம் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மார்னிங் வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஈவன் ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக நம்ம போஸ்ட் பண்ண டைம் ஒரு 9:42க்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் இந்த இடங்கள்லேருந்து நிஃப்டி ஆஸ் ஆஃப் நவ் டேக்கன் சப்போர்ட் அட் அவர் நம்பர் அப்படிங்கிறது இந்த இடங்களை நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருந்துடலாம். ஈவன் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி இது 1 மினிட் டைம் ஃப்ரேமின் படி அரவுண்ட் ஒரு 9:50க்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ண ஒரு டீட்டெயில் இந்த இடங்களில் தான் மார்க்கெட் வந்து லோ, இதில் இருந்தே நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிஃபோராகவே எவ்ரி அப்டேட் அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டேயுடைய வீடியோலேயே அந்த ஐடி செக்டாரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எவ்ரி வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கான ஒரு டிப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடை வந்து வாட்ச் பண்ணும் பொழுது இனிமேல் அது நல்ல ஒரு லேர்னிங்காக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் டைமிங் கேண்டில் வந்து அரவுண்ட் 10:20க்கே நம்ம டைமிங் கேண்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ டைமிங் கேண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த டைமிங் கேண்டில் வந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேத்தியுடைய வீடியோவில் இந்த வீக்குக்கான ரேஞ்ச் அப்படிங்கிற லெவல் வந்து அப்சைடுக்காக டவுன் சைடு இது ரெண்டுமே எந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி நிஃப்டி வந்து நம்மளுடைய அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத டச் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ரகிள் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எந்த டைமில் இந்த ரேஞ்ச் வந்து போஸ்ட் பண்ணோம், மார்க்கெட் எப்போ ஹிட் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் எவ்ரி அப்டேட் இது 1 மினிட்னு படி நம்ம இந்த இடங்களில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆகி போகும் பொழுது நம்ம போஸ்ட் பண்ண ஒரு புல் பேக் ஏரியா வித் ஸ்மால் ஸ்டாப் லாஸில் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 150 or 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே இன்றைக்கி நிஃப்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது RBL பேங்கினுடைய 1 மினிட் மொமெண்டம் கேண்டில் வந்து அரௌண்ட் வந்து 18th மார்ச் வந்து நம்ம போஸ்ட் பண்ண டைமில் இருந்தே வந்து ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அரவுண்ட் நிஃப்டி வந்து ஒரு 144 எடுத்த என்ட்ரி இன்றைக்கி மோர் தென் 200 வரைக்குமே இன்றைக்கி போயிருந்தாங்க. அதுலேயுமே இன்றைக்கி லேட் என்ட்ரியாக இருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம நிஃப்டிலையும் ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் மொமெண்டம் கேண்டில் வந்து எந்த டைமில் வராங்க அப்படின்னு எவ்ரி அப்டேட் வந்து இதில் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய டே சார்ட்டை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கரெக்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டு மார்க்கெட் போனாங்க அப்படின்னா இன்னுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு மூவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடும். இந்த இடங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படிங்கிறதையும் ஆஸ் ஆஃப் டூலின் படி டே சார்ட்டில் வந்து நம்மளுடைய நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த இடங்கள்லேருந்து அதிகமான குவான்டிட்டி பை பண்ணவோ இல்லை இந்த இடங்கள்லேருந்து அதிகமான குவான்டிட்டி வந்து செல் பண்ணவோ வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும், ஒரு ரிவர்சல் கொடுக்கும் பொழுது இந்த இடங்கள்லேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் போனாங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 6 டேஸாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த 13th மார்ச் நீங்கள் 13th மார்ச் நம்ம போஸ்ட் பண்ண 13th or 12th மார்ச் நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் நமக்கு வந்த டைம் சைக்கிள் டேட் வந்து 13th மார்ச் அப்படின்னு 5th மார்ச் அப்படிங்கிறது நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணினோம். அதன்படி இந்த 5th மார்ச்சுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 13th மார்ச்சுக்கு மேலேயுமே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் கீழே வைக்க முடியாமல் நல்ல ஒரு மொமெண்டம் ஒன்ஸ் வந்து இந்த ஹை கட்டானதுமே எந்த இடங்கள்லையுமே ஸ்ட்ரகிள் ஆகாமல் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் ரன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பொசிஷ்னலாக நம்ம லாங்கில் தான் இருக்கும். எனி ஷார்ட் வந்து எனி டவுனில் வந்து நம்ம லாங்குக்கு தான் ட்ரை பண்ணுமே தவிர ஷார்ட்டுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டூல் பேஸ்டாக நம்ம டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னா இது டூலின் படி இந்த லெவல்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணிக்கலாம். டூலின் படி பார்த்தோம் அப்படின்னா நேற்றே நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்கோம் அப்படின்னு ஒன்ஸ் வந்து இந்த லோ கட் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு இந்த லெவல்ஸ் வரைக்குமே வந்து ஒரு புல் பேக் கொடுக்கும் பொழுது நம்ம லாங் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் வந்து பை போட்டிருக்காங்க, அதாவது டே கேண்டிலில் வந்து மார்க்கெட் வந்து பை வந்து நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது இது
ஒரு எக்ஸாக்டான ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹை எண்டில் வந்து மார்க் பண்ணுங்கள். அதாவது இந்த 24th நிஃப்டியினுடைய ஹை எண்டில் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து இன்னுமே நமக்கு லாங் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் நமக்கு க்ளோஸ் ஆனால் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லோ கட் ஆகிட்டாங்க அப்படின்னா இது புல் பேக் ஃபார் ஷார்ட். புல் பேக் ஃபார் ஷார்ட் எப்போ அப்படின்னா இந்த லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு இந்த லைன்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது பேஸ்ட் ஆன் டூலின் படி. என்னதான் நமக்கு ஒரு ரேலி கொடுத்துருந்தாலும் ஒரு மொமெண்டம் வந்து ஒரு டவுன் கொடுத்துட்டு மார்க்கெட் போனாலே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மொமெண்டமாக இருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் 24th மார்ச் நிஃப்டி வந்து ஹை எண்டில் வந்து இம்பார்ட்டன்ட். இதனுடைய ஹை எண்டில் மார்க் பண்ணி லோ கட் ஆகும் பொழுது இன்னுமே மார்க்கெட்டில் நம்ம கௌஷனாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஹை கட் ஆகிட்டாங்க அப்படின்னா கம்மிங் டேஸில் மார்க்கெட் இனிமேல் நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி இப்போ இருக்கிறது ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம நோட் பண்ணிக்கலாம். அகெயின் நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் டேட் தான். ஸ்டில் வந்து இந்த மார்ச் மந்தில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், எக்ஸ்பெஷலி நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 100% மொமெண்டம் அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு பெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பைரி இருக்குது. எவ்ரி வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொன்ன விஷயம் ஒன்று தான். இது மாதிரி 50% மொமெண்டமும் எக்ஸ்பைரி டேயும் சேர்ந்து வரும் பொழுது பாசிபிள் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால அப்படின்னா ஒன்லி இந்த எக்ஸ்பைரினால மட்டுமே அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இதுவே 100% மொமெண்டமாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஈவன் ஹீரோ ஆர் ஜீரோ காலாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ண முடியும். பட் எக்ஸ்பைரி டேவும் 50%ம் சேர்ந்து வரும்பொழுது ரெண்டு பக்கமும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடைய ஒரு இண்டெக்ஸ் ட்ரேடில் வந்து என்ட்ராக வேண்டிய ஒரு டேட். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணுறதன் மூலமாக கூட உங்களுடைய கேபிட்டலையும் சரி ப்ராஃபிட்டையும் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நியூ ட்ரேடர்ஸ் வந்து இது மாதிரியான டேயில் வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. லாஸ்ட் வீக்லி நம்ம சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வால்டாலிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு வீக். எக்ஸ்பெரி மந்த்லி எக்ஸ்பெரி வீக்லி எக்ஸ்பெரி எல்லாமே சேர்ந்து வரனால கண்டிப்பாக இந்த வீக் வந்து ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு வீக் இது அப்படிங்கிறத ஆப்ஷன் பையர்ஸ்க்கு எக்ஸ்பெஷலி நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம். அதன்படி மார்க்கெட் வந்து இந்த வீக் வந்து இன்னுமே ஃபர்தராக இருக்கிற டேஸ் எல்லாமே ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு டேட் இது. அண்ட் மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து கம்மிங் டேஸில் நமக்கு வந்து ஆக்ட் ஆவாங்க அப்படின்னும் இந்தந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணி அந்த இடங்கள் டச் ஆகும் பொழுது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது நீங்கள் லாங் வந்து ட்ரை பண்ணலாம். இம்மீடியட்டாக லாங் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் அகெயின் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து லாங் ரனில் தான் இருக்காங்களே தவிர்த்து ஷார்ட்டில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எனி டவுன் ட்ரெண்டில் வந்து நம்ம அதுக்கப்புறமாக இனி லாங்குக்கு மட்டுமே ட்ரை பண்ணணும் அப்படின்னும் இது மாதிரி ஒரு புல் பேக் வரும் பொழுது, அதாவது அதிகப்படியான ஒரு பொசிஷனில் வந்து லாங்கில் வந்து போகிறவங்க இன்னுமே வெயிட் பண்ணி இது மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம லாங் போனோம் அப்படின்னா ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து இனிமேல் நம்ம அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்கா ஷார்ட்டா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே இல்லை. நம்பர்ஸ் அண்ட் டைமிங் படி எந்த இடங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இடங்களில் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 7th மார்ச்சினுடைய ஹை அண்ட் லோ வந்து கட் ஆகும் பொழுது ஃபர்தராக வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இதுக்கு முன்னாடி நமக்கு சப்போர்ட் எடுத்த இடங்களில் இருந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் மார்க்கெட் வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து நல்ல ஒரு புல் ரனில் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் நல்ல ஒரு புல் ரனில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட் இருக்கிற இந்த இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் வந்து நமக்கு
ரெசிஸ்டன்ஸ் ஆன பிளேஸ் இது. இந்த லெவலை தாண்டும் பொழுது இந்த 52,630 இல்லை 53,180 இதெல்லாமே வந்து ஈஸியாக நமக்கு ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அப்படின்னா இந்த லெவலை வந்து தாண்டும் பொழுது மல்டிபிள் டைம் வந்து நமக்கு இந்த இடங்களில் வந்து சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஆக்டாக இருக்காங்க. அந்த இடங்களை தாண்டதுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க இந்த இயர் த்ரூ அவுட் 2024லேருந்து 25 பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த லெவலில் வந்து தாண்டதுக்கு ஹையாக இருந்தாலும் சரி லோவாக இருந்தாலும் சரி அந்த இடங்களில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் லாங் ரனில் இருந்தாலும் டெய்லியில் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்மளுடைய டூல் பேஸ்டாக நம்ம பார்க்கும் பொழுது டெய்லியில் நமக்கு ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஸோ என்ன ஒரு வியூ அப்படின்னா மறுபடியும் நமக்கு ஒரு புல் பேக் நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபார் லாங் போகிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டூல் பேஸ்டாக நம்ம பார்த்துக்கலாம். இது 1 டே கேண்டில் பேங்க் நிஃப்டி ஆஸ் ஆஃப் டூல் படி பார்த்திங்க அப்படின்னாலும் இன்னுமே வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பை போட்டு நமக்கு இன்னுமே ஹை கட்டானால் ஃபர்தராக லாங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரீன் அண்ட் ரெட் லைன் அப்படிங்கிறது நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் பேஸ்ட் ஆன் டூலின் படி. ஒரு கேண்டில் நமக்கு வெளியே இது மாதிரி வரும் பொழுது இன்னுமே நமக்கு பை போட்டு நிஃப்டியை மாதிரி நமக்கு பை போட்டு ஹை கட்டினாலும் மட்டுமே ஃபர்தராக இனி நம்ம லாங் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடங்கள்லேருந்து ஏதாவது ஒரு கேண்டில் டேயில் வந்து லோ கட் ஆகும் பொழுது இந்த லெவல்ஸ் வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடங்கள் எல்லாமே நல்ல ஒரு புல் பேக்காக இருக்கும் ஃபார் லாங் போகிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறது 50% மொமெண்டம் தான். அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ சென்செக்ஸும் 50% சேர்ந்து விழுதும் பொழுது ஒன்லி இந்த எக்ஸ்பைரி டேனால் மட்டுமே நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கலாமே தவிர்த்து நம்மளுடைய இண்டெக்ஸ் படி நாம் எதிர்பார்க்குறது 50% மொமெண்டம் தான். ஈவன் இந்த மொமெண்டம் கேண்டில் வர அந்த டேயில் மட்டுமே ஈவன் இன்றைக்கெலாம் வந்து மொமெண்டம் கேண்டில் வந்து அரவுண்ட் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் அந்த மொமெண்டம் கேண்டிலே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் எக்ஸ்பெஷலி ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி 50% மொமெண்டம் டேயாக இருந்தாலும் எக்ஸ்பெரிங் அப்படின்னு வரும் பொழுது நம்ம இன்னுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நேரம். அதுவும் நம்மளுடைய மொமெண்டம் கேண்டிலும் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேயில் வந்து ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் நம்ம ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். நாளைக்கு நமக்கு மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணலாம். அந்த டைமில் மட்டுமே நம்ம என்ட்ரி இனிஷியேட் பண்ணாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் மொமெண்டம் படி. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டார் அண்ட் டைமிங் கேண்டில் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 25th மார்ச் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ். இது பேங்க் நிஃப்டினுடைய 25th மார்ச் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ். இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 25th மார்ச். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். நீங்கள் டூல் பேஸ்டாக வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன செக்டார்ஸில் வந்து எக்ஸ்பெஷலி டுமாரோ வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா எனர்ஜி, கன்சியூமர் டூரபிள்ஸ், ஹெல்த் கேர் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 25th மார்ச் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 விதமான டைமிங் கேண்டில் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் எவ்ரிடே வீடியோவில் சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. 1 டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான லெவல்ஸ் அண்ட் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடை பார்க்கும்பொழுது இன்னுமே அது உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.